ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். காய்கறி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சாம்பார் வைக்கவோ அவியல் வைக்கவோ இல்லை, இதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும். வெண்டைக்காய், உள்ளித்தழை, புடலங்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், சீனியவரைக்காய் என்கிற கொத்தவரங்காய், கோவக்காய், எலுமிச்சம்பழம், இன்னொன்று தேங்காய், பீர்த்தங்காய், வெண்பூசணி, முருங்கைக்காய், இப்படி 12 வகையான காய்கறிகள் உண்டு. இதை பச்சையாக சாப்பிடணும். டெய்லி காலையிலேயோ அப்பப்போ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா நிறைய ஜீவசத்து உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய 3/4% நோய்களும் இதுலேருந்து விடுபடலாம். இந்த பூசணிக்காயெல்லாம் இந்த வித்தோட விதை இருக்குல்ல, இந்த விதை கூடவே இந்த தோல், நம்ம எல்லாம் தோலையெல்லாம் கலத்தி வெளியே போட்டுருவோம். மிகப்பெரிய தவறு அது. தோலில் தான் நிறைய சக்தி இருக்கக்கூடியது. இந்த தோல், இந்த விதை எல்லாம் சேர்த்து கழுகிட்டு மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி ஜூஸாக குடிச்சிங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட அந்த தளர்வான தோல்கள்லாம் நல்லா டைட்டாக இருக்கும். அதுமாதிரி இந்த வாழைக்காயும் தோலெல்லாம் உரிக்கக்கூடாது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு பச்சையாக வாயில் போட்டு சாப்பிடணும். ஒரு நிறைய பேர் கப்பிங்க கரைப்படணும். வயரே அப்புறம் பல்லியில் கரை வந்ததுன்னா வராமல் வெளியே போனால் என்ன. அதனால் இது பச்சையாக சாப்பிட்டா காட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாழைக்காய் பச்சையாக சாப்பிட்டா எந்த வாழைக்காய் இருந்தாலும் பரவாயில்ல, பச்சையாக முத்தின வாழைக்காய் இருக்கணும். கத்திரிக்காய் இதையும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி சாப்பிட்டிங்கன்னா வயிறு சம்மந்தமான நோய்கள் எல்லாம் இதில் குணமாகும். புடலங்காய் இதெல்லாம் எல்லாமே பச்சையாக சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிட்டு படிச்சிங்கன்னா எப்படி இருந்தால் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடியவங்க தான். பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். உயிரோட்டம் அவ்வளோ 100% அந்த ஜீவசத்தை நம்ம உடல் எடுக்கும். அவிச்சிங்கன்னா பாதியை வேக வைக்கும்போது போயிருந்தானே. அந்த இந்த எலும்பிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் போட்டு குடிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், எலும்பிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு தோலை தூர போட்டுருவோம். தோல் என்றைக்குமே தூர இல்லை, தோலில் தான் சக்தியே இருக்குது. கோவைக்காய் இதெல்லாம் நல்லா மருந்து. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சீனி வரைக்கும் கொடுத்து பாருங்கள், காய்ச்சல்லாம் வரவே வராது. அதனால் வெண்டைக்காய் இதெல்லாம் எல்லாமே பச்சையாக சாப்பிடணும். பச்சையாக சாப்பிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து படிங்க. இல்லைன்னா சமையல் அறையில் ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டு மருத்துவமனைகளில் போய் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆரோக்கியத்தை. தயவுசெய்து இதெல்லாம் நாம் சீன் முடிஞ்சு போச்சு. குழந்தைகள் என்ன தப்பு பண்ணிச்சது, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம்.